நேற்று எங்களால் ஹாஸ்பிட்டல் போக முடியல. ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி வெளிலே எழுந்திரிச்சு குக்கிங் வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமில் பன்னீரும் ஒன்று. ஆனால் அது கடையில் வாங்கி கொடுக்குறனால அதில் பன்னீர் வந்து உண்மையிலே அதை பன்னீர் மாதிரி தான் செய்கிறாங்களா அப்படின்லாம் தெரியாது. நமக்கு கொடுக்குறாங்க பன்னீர்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அதுக்காண்டி இன்றைக்கி இந்த பன்னீர் மேக்கரில் வச்சு தான் நான் பன்னீர் செய்ய போகிறேன். இன்னும் ஒரு நல்ல விஷயம், பசும்பால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். பட் வந்து இன்றைக்கி பசும்பால் எனக்கு வேறு எதுக்கு தேவை, அதனால நான் வந்து பாக்கெட் பால் தான் எடுத்துட்டேன். லிட்டர் பால் ஆட் பண்ணிவிட்டு அதில் லெமன் 2 லெமனை புழிஞ்சு ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். துணியில் வச்சாலோ இல்லை நார்மலாக ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரிலாம் வச்சாலோ அது என்னதான் இருந்தாலும் வந்து அது செட் ஆகாது. பட் இந்த மாதிரி ஹோல் உள்ள பன்னீர் மேக்கரில் நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சு வெயிட் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2.5-3 ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளார ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தாலே பயமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டே மூஞ்சி மாறி போயிடுச்சு. டாக்டரே பார்க்கல, வாசலில் போய் நிற்கிறோம். இந்த அழுகிறா. அதை எப்படியோ சமாளித்து வீட்டுக்குட்டியாந்து தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோட பன்னீர் எடுத்து பார்த்தா செமையாக வந்துருந்துச்சு. நல்லா ஸ்பான்ச்சியாக, நல்லா 1 லிட்டரில் போடவும் நல்லா கெட்டியாக சூப்பராகவே வந்துருந்தது. நீங்கள் வந்து 60 ரூபாய்க்கு பால் வாங்கினீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பன்னீர் சூப்பராக வீட்டிலேயே கிடச்சிடும். அதை விட கூடவே தான் இருக்கும். இதை ஈஸியாக செய்கிறதுக்கு தான் அந்த பன்னீர் மேக்கர். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் ஈஸியாக செஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டிஎம்க்கு ஸ்டேட்டஸ்